நல்ல மழை பெய்தது, எள் விதைக்கும் காலம் வந்தது. ஏற்கலப்பை செய்ய புறப்பட்டான் உழவன். காட்டில் இருந்த வேப்ப மரத்தை வெட்ட போனான். அதிலேதான் ஏராளமான 7 அடுக்கு பேய்கள் ஏகத்திற்கு வசித்து வந்தன. அனுதினமும் பேயாட்டம் போட்டு கொண்டாட்டமாய் வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தை தான் அந்த உழவன் வெட்ட ஆரம்பித்தான். கோடாரி பட்டதும் குலுங்கி போயின மரங்கள். குலுக்கலை உணர்ந்து அரண்டு போயின அந்த கூட்டு பேய்கள். ஒரு கூட்டத்தையே அரட்டி வைக்கும் கூட்டு பேய்கள் அவை நினைத்துக் கொண்டன, இந்த மரத்தையே வெட்டுகிறானே, வெட்டிவிட்டால் நமக்கு என்ன கதி, நமது கதிதான் என்ன ஆவது? வெட்டி கொண்டிருந்த உழவனை கட்டி பிடித்து மன்றாடின. உழவனே உழவனே, நாங்கள் எங்கேதான் போவோம், எங்களது கதி என்ன ஆவது? தயவு செய்து இந்த மரத்தை வெட்டி விடாதே, எங்களுக்காக விட்டுவிடு விட்டுவிடு. என்ன, மரத்தை வெட்டாமல் போவதா? முடியவே முடியாது, முடியாது. நான் ஏற்கலப்பை செய்து நிலத்தை உழுது எள் பயிரிட்டு எடுக்க வேண்டாமா? கேட்டுவிட்டு கூடி வந்து பேசின பேய்கள் ஒரு முடிவுக்கு வந்தன. கோரிக்கையை முன் வைத்தன. நீ உழுது பாடுபட்டால் இந்த நிலத்திலிருந்து உனக்கு எவ்வளவு எள் கிடைக்கும்? 3 மூட்டை எள் கிடைக்கும். அவ்வளவுதானே? நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வருடா வருடம் 3 மூட்டை எள்ளை உனக்கு கொடுத்து விடுகிறோம். தயவு செய்து மரத்தை எல்லாம் வெட்டி விடாதே, வெட்டி விடாதே. இப்படி பேய்கள் எல்லாம் கூடி வந்து மண்டியிட்டு மன்றாடுவது கண்டு அவனுக்கே சகிக்கவில்லை. சரி, போய்த் தொலையுங்கள். இப்படி ஒத்துக்கொண்டு வீடு திரும்பி விட்டான். ஒத்துக்கொண்ட அடுத்த நொடி முதல் எள் பொறுக்க ஆரம்பித்தன பேய்கள். 1 வருடத்திற்குள் 3 மூட்டை எள்ளை பொறுக்கியாகணுமே. இரவு பகல் பாராமல் வருடம் முழுவதும் காடுமேடாக அலைந்து 3 மூட்டை எள்ளை சேர்த்து உழவன் வீட்டிலே போய் போட்டன. போட்டுவிட்டு வணங்கி வந்தன. குடும்பத்தோடு அவனும் படுத்துக்கொண்டே எள் சாப்பிட்டான். ஆனால் எள் பொறுக்கிய பேய்கள் எரிச்சலாயின. பொறுக்கி பொறுக்கி மெலிந்தே போயின. அந்த சூழலில் அவர்களை தேடி வந்தது ஒரு விருந்தாளி பேய். எல்லா பேய்களும் விசனத்தோடு வாழ்ந்ததை பார்த்து அது விசாரித்தது. அவைகளும் விளக்கின. அதை ஏன் கேட்கிறாய்? அந்த உழவனுக்கு 3 மூட்டை எள்ளை பொறுக்கி சேர்ப்பதற்குள் போதும் போதும் என்றாகி போகிறது என்று எல்லாவற்றையும் அவர்கள் விவரித்தார்கள். கேட்டவுடன் அந்த வீராப்பான விருந்தாளி பேய் ஆவேசப்பட்டது, வீறு கொண்டு எழுந்தது. அப்புறம் என்ன நடந்தது? எல்லாரையும் விடுவித்ததா அந்த வீராப்பான விருந்தாளி பேய்? நாளை அஸ்திவாரத்தை அசைத்தால் அலகையும் அலறியோடும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.